வெல்கம் டு திரள். இன்றைக்கி நம்ம செஸ்ட் ப்ளீட் ஸ்ப்ரெட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்த பிறகு ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் பின் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட செஸ்ட் ப்ளீட் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கிராஸாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டாக வரும், சுதுக்கம் இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட செஸ்ட்டு ஸ்ப்ரெட்டிங்கோட ஹைட்டும் நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் ஸ்ப்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் என்னோடய ஹைட்டும் சைஸும் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இழுத்து பிடிச்சி இப்படி கையில் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்ப்ரெட்டிங் நிற்கும். இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிராஸாக கொண்டு போகவே கூடாது. ஃபஸ்ட்டு ப்ளீட் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நமக்கு ரைட் சைடு வர ப்ளீட் தான் கிராஸாக எவ்வளோ கிராஸ் பண்ணணுமோ அதெல்லாமே ரைட் சைடு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபோல்டு நம்ம ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பாக்ஸ் மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்மளோட சைடு ஏரியாவும் பேக் சைடும் சாரீ நல்லா ஃபிட்டிங்காக அமையறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சரியாக நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், ப்ரீ ப்ளீட் பண்ணுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.